எந்த ஊரிலே நீங்க அவமானப்படுத்தப்படுகிறீங்களோ அதே ஊரிலே நீங்கள் தலை நிமிர்ந்து நெருக்கமடி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எந்த பகுதியிலே நீங்கள் ஒதுக்கப்பட்டு நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு நிந்திக்கப்படுகிறீங்களோ அதே மக்கள் மத்தியிலே நீங்கள் தலை நிமிர்ந்து நெருக்கமடி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2 மடங்கு ஆசீர்வாதம், முடிவு 2 மடங்கு ஆசீர்வாதம். 8:28 பாருங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், அத கவனிங்க, சகலமும், all things are working together for good. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. இன்றைக்கு தோல்வி, இன்றைக்கு ஏமாற்றம், இன்றைக்கு நஷ்டம், இன்றைக்கு பாடுகள், இன்றைக்கு வியாதி, இன்றைக்கு உபத்திரவம், இன்றைக்கு நெருக்கம், முடிவு எப்படி இருக்குமோ அப்படின்னு கலங்குறீங்களா? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், என் மகனே என் மகளே, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து சோர்ந்து போகாதே, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. முடிவு நன்மையாயிருக்கும், முடிவு வெற்றியாயிருக்கும், முடிவு ஆசீர்வாதமாயிருக்கும், முடிவு மேன்மையாக இருக்கும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. All things are working together for good those who love the Lord. நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறீங்க? கை உயர்த்துங்க பார்க்கலாம். கை உயர்த்து இயேசுவை உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. இயேசுவை உம்மை நேசிக்கிறேன், இயேசுவை உம்மை நேசிக்கிறேன். உண்மையாவா? உண்மையா இயேசுவை நேசிக்கிறீங்களா? அப்படின்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அவரிடத்தில் அன்பு கோருகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. முடிவு நன்மையாயிருக்கும். என்னங்க சொல்றீங்க? வியாதியில கஷ்டப்பட்டு பேச பலன் இல்லை, நடக்க பலன் இல்லாம வந்திருக்கிறேனே, நன்மைக்குன்னு சொல்றீங்களே அப்படி நினைக்கிறீங்களா? இந்த வியாதியிலேயே நீங்கள் இருக்க போவதில்லை. தேவன் அதுக்கு முடிவை உண்டாக்க போகிறார். முடிவு நன்மையாயிருக்கும். நீங்க சுகம் பெற்ற நல்லா நடப்பீங்க. ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டான்னு சொல்லுவீங்க. தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில காணப்படுகிற தீமைகளை அவர் நன்மையாய் மாற்ற போகிறார். அப்ப சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அதனால்தான் தவறான முடிவு எடுக்கக்கூடாது. பிள்ளைகள் பாருங்க, +2 மார்க்கு குறைஞ்சு போச்சுன்னா தற்கொலை பண்ண முயற்சிக்குது, தற்கொலை பண்ண நினைக்குது. ஒரு தோல்விக்குள்ள ஒரு நன்மை இருக்கிறது என்பதை விளங்கி கொள்ளணும். தேவனுடையத்தில் அன்பு கோருகிற பிள்ளைக்கு ஒரு தோல்வி நடந்தா கூட அதுக்குள்ள ஒரு நன்மை இருக்குது. முடிவு நன்மையா இருக்கும். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஒரு நஷ்டத்தின் வழியா கடந்து போனா சோர்ந்து போயிடக்கூடாது, செத்து போயிறன்னு சொல்லக்கூடாது. அந்த நஷ்டத்தை ஆண்டவர் லாபமாய் மாற்ற போகிறார்னு அர்த்தம். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவமானம், நிந்தை, பரிகாசங்கள் வருது, எப்படி வாழுவது, செத்து போயிடலாமான்னு தோணும். ஆனா நீங்க அம்மா சாகக்கூடாது, தவறான முடிவெடுக்க கூடாது. இன்றைக்கு நிந்தை நெருக்கம், நாளைக்கு அதே மக்கள் மத்தியில நீங்கள் கனப்படுத்தப்படுவீங்க, நீங்க உயர்த்தப்படுவீங்க. முடிவு நன்மையாயிருக்கும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு என் வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் தீமைகள் எல்லாவற்றையும் நன்மையாய் கர்த்தர் மாற்ற போகிறார். முடிவு நன்மையாய் இருக்க போகிறது. யாருக்கு தெரியும்? இன்னைக்கே இந்த மாற்றம் ஆரம்பித்து விடும். இன்றைக்கு அற்புதம் நடந்து விடும். வேதத்தில் அப்படி ஆதாரம் இருக்குதா? வேதத்திலும் ஆதாரம் இருக்கிறது, இன்றைக்கு நடைமுறையிலும் ஆதாரம் இருக்கிறது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். முடிவு அதான் ஆசீர்வாதம், முடிவு ஆசீர்வாதம். இந்த யோபு என்கிற பக்தன்
ஆண்டவரால் சாட்சி பெற்றவர். யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன், ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற நல்ல ஒரு தேவ மனிதர், பெரிய செல்வந்தர், ஏழைகளுக்கு உதவி செய்கிறவர், தான தர்மம் செய்கிறவர், ஊர்ல மதிப்பு மரியாதையோடு வாழ்ந்த பெரிய கோடீஸ்வரன், 10 பிள்ளைகளோட ஆசீர்வாதமாய் வாழ்ந்தவர். திடீரென்று அவருடைய வாழ்க்கையில நஷ்டம் வருகிறது, இழப்பு வருகிறது, பாதிப்பு வருகிறது. 10 பிள்ளைகள் இறந்துடுறாங்க. ஆடு மாடு ஒட்டக மந்தைகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறது. எல்லாத்தையும் இழந்துட்டார். அதாவது பெரிய செல்வ சீமானா இருந்தவர் நடுத்தெருவுக்கு வந்துட்டார், அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டார். இப்போ ஊரே பேசுது, இந்த யோபுக்கு என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, என்ன ஆச்சு? நம்ம பெரிய பரிசுத்தவான்னு நினைச்சோமே, ஒரே நாளில் 10 பிள்ளைகள் செத்து போச்சு, சொத்தெல்லாம் போச்சு, ஓட்டாண்டியா தெருவில் நிற்கிறாரு. நம்ம என்ன பெரிய பக்திமான் பரிசுத்தவான்னு நினைச்சோம். ஏதோ பாவம் இருக்குது, இல்லாட்டா இப்படி நடக்குமா? ஒரு பிள்ளை இறந்தாலே பாதிப்பு, 10 பிள்ளையும் போச்சே. ஏதோ சாபம், வெளியே தெரியாத பாவம், இந்த ஆள் ஏதோ பாவம் செய்துட்டான். ஊரே பரிகாசம் பண்ணுது. உத்தமனாகிய அந்த யோபு பரிகாசம் பண்ணப்படுகிறான் அப்படின்னு பைபிள் இருக்கு. பரிகாசம் பண்ணப்படுகிறான். அவருடைய நண்பர்கள் பரிகாசம் பண்றாங்க, அது அவருடைய உள்ளத்தை உடைக்கிறாரு. சிநேகிதரும் அவனை குற்றப்படுத்துறாங்க, பரிகாசம் பண்றாங்க, கேலி பொருளாய் மாறிவிட்டார். சிறு பிள்ளைகள் பரிகாசம் பண்றாங்க. இப்ப சரீரத்தில் வியாதி பருக்கள் வந்து சாம்பல் உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு பக்கம் சரீரத்தில் வியாதி, இன்னொரு பக்கம் இழப்பு, இன்னொரு பக்கம் அவமானம், நிந்தை, பரிகாசம். எல்லாரும் அவரை குறித்து பேசுறாங்க, ஏளனம் பண்றாங்க. அதுக்கு மத்தியில் அவர் உடைந்த உள்ளத்தோடு உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு நீதிமானுக்கு ஏன் இப்படி? ஆண்டவரை நேசித்த ஒரு மகனுக்கு ஏன் இப்படி? ஆனா யோபு ஆண்டவரை கேள்வி கேட்கல. ஆண்டவரை ஏன் எனக்கு இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்கல. பொறுமையா இருந்தாராம். உபத்திரவத்தில் பொறுமையா இருங்க. இழப்பு, நஷ்டம், அவமானம், நிந்தை, பரிகாசம், அதுக்கு நடுவில் இருக்கீங்களா? ஊரே பரிகாசம் பண்ணுதா? சொந்தக்காரன் ஏளனம் பண்றாங்களா? நிந்திக்கிறாங்களா? எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை நீ சோர்ந்து போனீங்களா? இதெல்லாம் உடைய வாழ்க்கை முடிவு நன்மையா இருக்கும். யோபுடைய முடிவை குறித்து வேதம் சொல்லுகிறது, 2 மடங்கு ஆசீர்வாதம். வியாதி எல்லாம் போய்விட்டது, கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு விட்டது, இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் 2 மடங்காய் திரும்ப கொடுத்து விட்டார். அதே ஊரில் மறுபடியும் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். எந்த ஊரில் நீங்க அவமானப்படுத்தப்படுகிறீங்களோ அதே ஊரிலே நீங்கள் தலை நிமிர்ந்து, அதே ஊரில் மறுபடியும் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். எந்த ஊரில் நீங்க அவமானப்படுத்தப்படுகிறீங்களோ அதே ஊரிலே நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எந்த பகுதியிலே நீங்கள் ஒதுக்கப்பட்டு நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு நிந்திக்கப்படுகிறீங்களோ அதே மக்கள் மத்தியிலே நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2 மடங்கு ஆசீர்வாதம். முடிவு 2 மடங்கு ஆசீர்வாதம். இன்றைக்கு நிந்தை, பரிகாசம். பாஸ்டர் ஏசன்னாவை பற்றி உங்களுக்கு தெரியும். இப்போ அவர் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார். எனக்கு நல்ல நண்பர். குண்டூர்ல பெரிய சபை வச்சிருக்கிறார். 1000க்கு மேற்பட்ட சபைகளை ஸ்தாபித்த ஒரு தேவ மனிதர். ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ஆண்டவர் அவர் நடத்தி வந்த காரியத்தெல்லாம் சொல்லுவார். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவருடைய அனுபவத்தெல்லாம் கேட்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு நாள் ஒரு அனுபவம் சொன்னார். ஒரு நாள் அவருடைய சர்ச்சு அங்கே ஆந்திராவில் குண்டூர் பகுதியில் இருக்குது. நிறைய கிராமங்களுக்கு இப்போ ஊழியம் செய்வார், பாட்டு பாடுவார். அதனால் எல்லா மக்களுக்கும் அவரை பிடிக்கும். எந்த சபையை சார்ந்தவங்களும் அவரை நேசிப்பாங்க. அவர் எல்லாரையும் நேசிப்பார். அவருடைய சபை வேகமாக வளருது. நிறைய ரட்சிக்கப்படுறாங்க, சபை வேகமாக வளருது. மற்றவங்கெல்லாம் பார்க்குறாங்க, என்னடா நம்ம சபை வளர மாட்டேங்குது, இவர் சபை மட்டும் வேகமாக வளருதுன்னு அவர் மேலே பொறாமை உண்டாயிற்று. அதனால் அவரை பற்றி இல்லாத பொல்லாத செய்தியெல்லாம் பரப்பி விடுவாங்க. அப்பப்போ ஏதாவது சொல்லுவாங்க. அதோடைய உச்சக்கட்டம் என்னன்னா, ஒரு நாள் பக்கத்து ஊர்லேருந்து ஒரு பாஸ்டர் சபையில் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாரு, பாஸ்டர் ஏசன்னா இறந்து போயிட்டாரு. பார்த்தீங்களா, பாஸ்டர் ஏசன்னா செத்து போயிட்டாரு அப்படின்னு செய்தி அனௌன்ஸ் பண்ணிட்டார்.
இந்த செய்தி ஊரெல்லாம் பரவி 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 பக்கத்து ஊர் ஒவ்வொரு பாஸ்டர்ஸும் சொல்கிறாங்க, ஏசன்னா இறந்துட்டாராம், ஏசன்னா இறந்துட்டாராம், பாஸ்டர் ஏசன்னா இறந்துட்டாரு. அவங்களுக்கு சந்தோஷம். அப்படி ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அது மாதிரி சில ஆட்கள் பொறாமையினால பொய்யான செய்தியை பரப்பி ஊரெல்லாம் செய்தி பரவுது கிராமந்தோறும். அவரை நேசிக்கிற மக்கள் பல சபைகளை சார்ந்தவங்க அவரை நேசிப்பாங்க, அவருடைய பாட்டு அவருடைய கூட்டத்தில் பங்கு பெறுவாங்க. இப்போ எல்லாம் அவர் இருந்த அவருடைய சபைக்கு அவருடைய வீடு இருந்த இடத்தை நோக்கி மக்கள் படையெடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு கிராமத்துலேருந்து பல ஊர்கள்லேருந்து பாஸ்டர் ஏசன்னா இறந்துட்டாங்களான்னு. இவங்க வந்தா இவர் சர்ச்சுக்கு முன்னால் சேர் போட்டு பைபிள் வாசிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. என்னடா இது, பாஸ்டர் இறந்துட்டாங்கன்னாங்க, அவர் என்ன உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லி பெரும் கூட்டம் ஜனங்க வந்துட்டாங்க. அவங்க வந்து சொல்ல என்ன விஷயம்னு கேட்டார். நீங்கள் செத்துட்டீங்கன்னு மைக்கிலெல்லாம் சொன்னாங்க, ஊரெல்லாம் செய்தி பரவிட்டு நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்களே அப்படின்னு. நான் செத்துட்டேன்னா என்னென்னவோ சொல்லி திட்டினாங்க, பரிகாசம் பண்ணாங்க. கடைசியில் நான் செத்து போயிட்டேன்னு செய்தியை பரப்பிட்டாங்களா, பரவாயில்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு நான் உயிரோட தாம்மா இருக்கிறேன்னு சொன்னாரா. வந்த ஜனங்க எல்லாம் காணிக்கை எடுத்து பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க, இதை காணிக்கை வச்சு கொடுங்க அப்படின்னு. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பல கிராமத்தில் வந்துட்டாங்களா, எல்லாரும் காணிக்கை கொடுத்தா பை நிறைய காணிக்கை சேர்ந்துட்டு. அவர் சொன்னார் சிரிச்சுக்கிட்டு, காலையில் எழும்பி இந்த ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது கரண்ட் பில்லு கேட்டால் காசு இல்லை, இன்னைக்கு கரண்ட் பில்லு கட்டணும், பில்லு தேதி முடியுது, கரண்ட் பில்லு கேட்டால் காசு இல்லை. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே கரண்ட் பில்லு கேட்ட காசு இல்லையே, கரண்ட் பில்லு கேட்டாட்டா பீஸ் எல்லாம் பிடுங்கிடுவாங்க, சர்ச்சில் லைட் இருக்காது, வீட்டில் லைட் இருக்காது, நீங்கள் தேவையை சந்திங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டு நான் வந்து உட்கார்ந்து பைபிள் வாசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போது அந்த ஆள் பண்ண பொய்யான செய்தியினால ஆயிரக்கணக்காக பணம் வந்து சேர்ந்து கரண்ட் பில்லும் கட்டி மீதியும் வந்து விட்டாரு. அவர் சொன்னார், தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றி விட்டார். அல்லேலூயா. முடிவு நன்மையா இருக்கும். கேட்கும்போது வருத்தமா தான் இருக்கும், ஏன் இப்படி சொல்றாங்க பேசுறாங்க, முடிவு நன்மையா இருக்கும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் யோபு சொல்லுகிறார், அவ்வளோ நெருக்கம், மனைவினாலும் கூட அவமானம். ஆனால் சொல்கிறாரு, ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும், கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் கூட அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். அவரை முறுமுறுக்க மாட்டேன், அவரை சந்தேகப்பட மாட்டேன், அவருடைய அன்பை சந்தேகப்பட மாட்டேன், நான் அவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறார். என் ஆண்டவர் இயேசு எனக்காக எதையும் செய்வார் என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த நிலைமை மாறும், இந்த துக்கம் நீங்கும், இந்த தீங்கு விலகும். ஆண்டவர் என்னை 2 மடங்கு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறும். நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்வதை ஒரு மனிதனை தடுக்க முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். விசுவாசத்தை எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? நீங்கள் சொந்து போயிருக்கிறீங்க, விசுவாசத்தை அறிக்கையிடுங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாச யோபுக்குள்ளே இருந்தார். இந்த சூழ்நிலையிலும் அவன் கர்த்தரை விசுவாசித்தார். நீங்களும் விசுவாசிங்க. ஒரு நாளும் விசுவாசத்தில் தளர்ந்து போகாமல் இருங்க. நீங்கள் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே யோபு மாதிரி நாம் துதிப்பேன், நான் விசுவாசிப்பேன், மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். வெட்கத்திற்கு பதிலாக 2 ஞான பலன் வரும். இனி நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபிக்கலாமா? அப்படியே உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், தகப்பனே நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி. இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, எங்களுக்குரியது. வெட்கத்திற்கு பதிலாக 2 ஞான பலனை எங்களுக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம். இனி நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். என் வெட்கத்திற்கு முடிவை உண்டாக்குகிறேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. 2 ஞான பலன் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தருகிறீர். உமக்கு நன்றி. யோபை போல நான் என்ன நடந்தாலும் உம்மை துதிப்பேன், உம்மை ஸ்தோத்தரிப்பேன். இனி நான் முறுமுறுக்க மாட்டேன், கேள்வி கேட்க மாட்டேன், உம்மை சந்தேகப்பட மாட்டேன். யோபை போல நான் விசுவாசிக்கிறேன். நீர் உயிரோடு இருக்கிறீர், என்னோடு எங்களோடு இருக்கிறீர். உமக்கு தெரியும்
அறியாமல் எதுவும் எங்களுக்கு நடக்க முடியாது. நீர் அற்புதங்களின் தேவன் என்பதை விசுவாசிக்கிறேன். நான் என் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், மக்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னோடு வேலை பார்க்குறவங்க, எங்கள் கிராமத்தில் உள்ளவங்க, எங்கள் பட்டணத்தில் உள்ளவர்கள், என் கூட தொழில் செய்கிறவங்க, எங்கள் கடைத்தருள் இருக்கிறவங்க, நான் பார்க்கிற மக்கள், என் தேசத்தின் மக்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய அக்கிரமங்களை மன்னியும், மீறுதலை மன்னியும், பாவங்களை மன்னியும், அவங்களையும் ரட்சியும். அவர்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை தாரும். இனி நான் கருத்தாக என் தேச மக்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, அதற்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். நீர் வாக்கு கொடுத்தபடி இரண்டத்தனியான பலனை தருகிறீர். வியாதியை மாற்றுகிறீர், தடைகளை நீக்குகிறீர், நிந்தைகளை நீக்கும்படி அற்புதம் செய்கிறீர், குறைவை நிறைவாக்குகிறீர். இந்த மாதத்தில் நான் அற்புதத்தை காண போகிறேன். இந்த மாதத்தில் இரண்டத்தனியான பலனை காண போகிறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.